கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். எல்லா கரங்களை உயர்த்துறாமேன்னு சொல்லாமா? இந்த வசனத்துல பேதுரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மகிமையான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் யார் மேல் இருக்கும்படி, எல்லாம் சொல்லுங்க, யார் மேல? தேவன் மேல. தேவன் எப்படிப்பட்டவர்? அதரிசனமாக இருக்கிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் தேவன் மேல இருக்கும்படியாக தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோட எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? யாருக்கு மகிமையை கொடுப்போம்? சொல்லுங்க, யாருக்கு மகிமையை கொடுப்போம்? வெற்றி பெற்றவர்களுக்கு. ஆமேனா? ராஜாவுக்கு தான் மகிமையை கொடுப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து எங்க வெற்றி பெற்றார்? எங்க வெற்றி சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து எங்க வெற்றி பெற்றார்? சிலுவையில். கொல்கதா பேட்டில் ஃபீல்டு, அது யுத்த களம். சியோன் கிங்டம். அல்லேலூயா. அப்போ கொல்கோதாவில் அவர் ஜெயம் எடுத்தால் தான், சத்துருவை, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஜெயம் கொண்டால் தான் அவர் சியோனிலே சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய முடியும். அதனால பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்றால், நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 3வது நாளிலே உயிரோடு எழுப்பி, ஆமெனா, உயிரோடு எழுப்பி தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். எல்லாரும் சொல்லுங்க. புரிஞ்சு போச்சா? இப்ப அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அதாவது 3வது நாள்ல உயிரோடு எழுப்பின்றது ஜெயம் அப்படின்றாங்க. அது ஜெயம் அல்ல. தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். ஏன்னா சிலுவையில் தான் அவர் ஜெயம் எடுத்தார். எப்படி? நம்ம ஏற்கனவே பார்த்த சத்தியங்கள் தான். அதை கொஞ்சம் அப்படி லைட்டாக ரிவ்யூ பண்ணலாம். ஏன்னா பிசாசு யாருன்னா மரணத்துக்கு அதிகாரி. பிசாசு யாரு? மரணத்துக்கு அதிகாரி. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் ஒருவரே, சகலத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் சித்தம் கொண்டார். யாருக்குள் என்றால் குமாரனுக்குள். குமாரன் என்றால் மரித்தவர். ஏன்னா உறவு எங்க இருக்குது, அன்பு எங்க இருக்குதுன்னா மரணத்துல தான் அன்பு இருக்கிறது. தேவன் சுயாதீன சித்தம் உடையவராய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு திருத்துவராக இருக்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக குமாரன் மரித்தார். அதாவது தேவன் கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால், அவர் தேவனுடைய ரூபம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், இது பல முறை நம்ம பார்த்துட்டோம், தம்மை தாமே வெறுமையாக்கி, இந்த வெறுமையில தான் இந்த பிரபஞ்சமே உண்டானது. எல்லாமே குமாரன். ஆமேனா? அப்படின்னா இப்ப நான் எப்படி சொன்னேன் இல்லையா, அப்பாவுடைய வார்த்தைக்கு ஒரு புள்ள செத்தா தான் கீழ்ப்படிய முடியும். உண்மையா இல்லையா? அப்பாவுக்கும் சுயாதீன சித்தம் உண்டு, பிள்ளைக்கும் சுயாதீன சித்தம் உண்டு. அப்போ குமாரன் என்ன செய்தார் என்றால், அவர் மரித்தார். அவர் சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அப்போ சிலுவையில் இயேசு ராஜாவை சிலுவையில் ஆணி அடித்து அவரை சிலுவையில் கிடத்தின போது 2 பக்கம் 2 கல்லர்கள் இருந்தார்கள். கல்லர்களுடைய கால் எலும்பை முறித்தார்கள். அவர்கள் செத்தார்கள். ஆனால் இயேசு ராஜா கிட்ட வந்தபோது அவர் செத்து இருந்தார். அவர் மரித்து காணப்பட்டார். உடனே ரோமா போர் சேவர்கள் ஈட்டி எடுத்து அவருடைய விழாவில் இருதயத்தில் குத்தின போது தண்ணீரும் ரத்தமும் வந்தது. அப்ப என்ன அர்த்தம்? இயேசுராஜா தலையை சாய்த்து ஜீவனை விட்ட போது, நல்லா கவனி, என்ன பாருங்க, தலையை சாய்த்து ஜீவனை விட்ட போது இந்த மேல இருக்கிற ரத்தம் எல்லாம் அவருடைய இருதயத்துக்குள்ள வந்து அப்படியே உறைய ஆரம்பித்தது. அப்படி உறையும் போது தான் ரத்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய
அந்த சீரம் சீரம் சொல்லுவாங்களே, ரத்தத்துக்குள்ள இருக்க சீரம், அந்த சீரம்லாம் என்ன ஆகுது, அப்படியே பிரிஞ்சு தண்ணியும் ரத்தமும். இந்த தண்ணீர் என்று சொல்லுவது ஏதோ பச்சை தண்ணி அல்ல, ரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர். ஏன்னா ரத்தத்தில் ஏறக்குறைய 80% தண்ணீர் தான் இருக்கிறது. அப்போ தண்ணீர் ரத்தமும் வேறு பிரிஞ்சது. அப்போ இயேசுராஜா கிட்ட வந்ததுமே அவங்க ஈட்டியத்தை குத்தினதும் தண்ணீரும் ரத்தமும் வந்தது. இயேசு கிறிஸ்து மரித்திருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை, ஏனென்றால் அவர் ஜீவனுடையவர், ஏனென்றால் தேவனுடைய குமாரன் அவர், என்றென்றைக்கும் அப்பாவுடைய கரங்களிலே அடங்கி இருந்தவர். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் அப்பாவுக்கு. ரோம போர் சேவகர்கள் அந்த ஈட்டியில கொடுத்திருந்த தண்ணீர் ரத்தமும் வந்தது. அதை யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் செத்திருந்தார். இயேசு கிறிஸ்து செத்து சாத்தான் தலையை நசுக்கினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் இந்த மகிமையான சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 32 வாசிக்க பார்க்கலாம் தொடர்ந்து. அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவருடைய கால் எலும்புகளை மற்றவனுடைய கால் எலும்புகளை முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. எல்லா காரணத்துக்கு ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. இவர் ஜீவன், இயேசு கிறிஸ்து ஜீவன். ஏனென்றால் சர்வ வல்லவருடைய கரத்தில் அவர் அடங்கியிருந்தார். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அதனால இவருக்கு மரணம் கிடையாது. இவர் மரணம் அல்ல, அவர் ஜீவன். அப்ப தம்முடைய ஆவியை தாமே ஒப்பு கொடுத்திருந்தார். ஏன்னா சிலுவையில் அடிக்கிறதுக்கான நோக்கமே என்ன தெரியுமா? கால் எலும்பு முறிச்சு சாவடிப்பாங்க. ஆனால் இயேசு ராஜாவை சாகடிக்க ஒரு மனிதருக்கு எந்த ஒரு வல்லமைக்குமே அதிகாரம் கிடையாது. காரணம், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் தேவனுடைய குமாரன். பிதாவே, என்னுடைய ஆவியை உம் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஜீவனை விட்டார். ஆமெனா? உடனே அங்கே நடந்த சம்பவத்தை தொடர்ந்து வாசிங்க. ஆகிலும் போர் சேவகரின் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. கரங்களை ஊத்துறாமேன்னு சொல்லாமா? அப்ப அவர் செத்து இருந்தார். அல்லேலூயா. சாத்தான் தலையை நசுக்கினார். ஆமெனா? ஏன்னா சாவுல தான் என்ன இருக்கு? அன்பு இருக்கு, உறவு இருக்கு. அப்படியானால் இவர் செத்தார் என்றால் இவர் யாருடைய உறவில் இருக்கிறார்? சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய உறவில் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமெனா. தம்முடைய சுயாதீன சித்தத்துக்கு செத்து சகலமும் இவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள தான் பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தார். பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்தார். அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சொல்லுகிறது மெய் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்ற. உடனே பிலாத்து கிட்ட போயிட்டு, பிலாத்து தான் யூத அதிபதி. உடனே யோசேப்பு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு போய் பிலாத்து கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி இயேசு ராஜாவுடைய உடலை சிலுவையிலிருந்து இறக்கி வைத்து ஒருவரும் வைத்திராத ஒரு புதிய கல்லறையில், அது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பினுடைய கல்லறை, அவன் வெட்டின கல்லறையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கரிய போலம், சுகந்த வர்க்கம் எல்லாம் வெள்ளை போலம் கலந்த கரிய போலத்தை ஏற்குரிய 100 ராத்தல் கொண்டு வந்து நிக்கோதேமும் பரிசேயனும் கொண்டு போயிட்டு இயேசு ராஜாவை என்ன பண்றாங்க? அந்த கொல்கொதா மலைக்கு பக்கத்திலேயே இருந்த அந்த கல்லறையில் அவரை அடக்கம் செய்கிறார்கள். இயேசு ராஜா என்ன பண்றாங்க? ஏன் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும்? இயேசு ராஜாவுடைய சரீரம் இப்பொழுது ஓய்ந்திருக்கிறது. அது அர்த்தம் என்ன தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் அவருடைய சித்தத்தின்படி இந்த பிரபஞ்சத்தை தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 6 நாள் சிருஷ்டித்தார். ஏனென்றால் ஒவ்வொரு வல்லமையும் அதனுடைய வல்லமையில இயங்குது இல்லையா? ஒவ்வொரு தேவன் படைத்த ஒவ்வொரு வல்லமையும் அதனுடைய நோக்கத்தில், அதனுடைய வல்லமையில் அது இயங்குது. அதான் நான் சொன்னேன். இப்போ சூரியன் சூரியனாக இயங்கி கொண்டே இருக்குது. அது சர்வ வல்லவரை பார்க்கல, பிதாவாகிய தேவனை பார்க்கல. நிலா, அப்புறம் வானம், பூமி, நம்ம கண்ணில் பார்க்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வல்லம் இருக்குது. அந்தந்த வல்லமை அதனுடைய வல்லமையில் இயங்கி கொண்டே இருக்குது. ஆனால் சர்வ வல்லவரை இந்த வல்லமைகள் எல்லாம் பார்க்கவில்லை. தேவன் படைத்த சிருஷ்டிகள் எல்லாம் பார்க்கல.
ஆனால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே பிதாவாகிய தேவனை கண்டவர். 6 நாளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு 7ஆம் நாளிலே குமாரன் ஓய்ந்திருந்தார், பெருமூச்சு விட்டார். அந்த அவர் ஓய்ந்திருந்து பூரித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பாடா, ஆமெனா. என்ன அர்த்தம்? 6 நாள் என் பிதாவின் சித்தத்தின்படி நான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தேன். ஆதாமே, 6ஆம் நாள்ல உன்னையும் சிருஷ்டித்தேன். சிருஷ்டித்து விட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வல்லமைகளும் தாமாய் இயங்குகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஓய்ந்திருந்தார். காரணம், அவரே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர். ஆமென் சொல்லாமா? அப்படி ஆதாமே அவர் பெருமூச்சு விட்டார், அப்பாடா. ஆமெனா? டபுள் மீனிங்ல பேசுற ஞாபகம், அதோட பயங்கரமான அர்த்தம் இருக்குது. அவர் ஓய்ந்திருந்தார். ஆக கிறிஸ்து மட்டும்தான் ஓய்ந்திருக்க முடியும். இப்ப இயேசு ராஜா என்ன செய்தார் என்றால், பிதாவாகிய தேவ சித்தத்தை இந்த மாம்ச சரீரத்தில் செய்துவிட்டு, இந்த மாம்ச சரீரம் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனை நோக்கி, அப்பா, உம் சித்தம் செய்த உம்முடைய குமாரனுடைய சரீரம் இன்றைக்கு கல்லறையில் இருக்குது என்று சொல்லி இந்த சரீரம் பிதாவாகிய தேவனை நோக்கி கம்பீர சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டிருந்தது. ஆமென். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம் அந்த கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தது. கல்லறையில் வைக்கப்பட்ட இந்த சரீரத்தை கூட இருந்த ஸ்திரீகள், கலிலேயாவிலிருந்து வந்த ஸ்திரீகள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா, அவர் எப்படி அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தார்கள். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். இப்போ இனிமே தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதல் காட்சியில் நிறைய பிரச்சனை, நிறைய கொலாப்ஸ் இருக்குது. அதை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. எங்கிருந்து வாசிக்கும் தெரியுமா? 41 வாசிப்பாங்களாம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்தனாலானபடினாலும் அந்த கல்லறை சமீபமா இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். அந்த கல்லறையில வச்சாங்க. லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்த போது அங்கே அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது 53 வாசி 23 அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியை சுற்றி கண்மலையின் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் ரொம்ப முக்கியமான சத்தியம். இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த கலிலேயாவிலிருந்து வந்த ஸ்திரீகள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலை பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவை எந்த பக்கம் வச்சு, அவருடைய தலை எந்த பக்கம் இருந்துச்சு, அவருடைய கால் எந்த பக்கம் இருந்துச்சு, எந்த பொசிஷன்ல அவர் அடக்கம் பண்ணாங்க அப்படின்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு தொடர்ந்து வசிமாத திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். ஓய்வு நாளில் என்ன பண்ணாங்க? ரெஸ்ட் எடுத்தாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அவர் மரிக்கிறார் 3 மணிக்கு. சனிக்கிழமை உடனே ஆரம்பிச்சது. சாயங்காலம் 6 மணிக்கு அவர் அடக்கம் பண்ணப்பட்டுறாரு. சனிக்கிழமை ஓய்வு நாள் என்பதனால எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதல் நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த சகோதரிகள் எல்லாம், பெண்கள் எல்லாம் என்ன செய்றாங்கன்னா, இயேசு ராஜாவுடைய உடல் மேலும் அழுகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்திரீகள் எல்லாம் என்ன செய்றாங்கன்னா, இயேசு ராஜாவுக்கு கந்தவர்க்கம் எல்லாம் இடுவதற்காக, சுகந்த வர்க்கம் இடுவதற்காக காலையில் அதிகாலையில் இந்த ஸ்திரீகள்லாம் போறாங்க. ஆமெனா? இந்த ஸ்திரீகள் யார் யாரெல்லாம் போறாங்க நல்லா கவனிக்கணும். இயேசு ராஜா இப்போ உயிரோடு எழுந்திருக்கிறார். ஒரு மனித குல வரலாற்றிலேயே செத்தது தான். ஆனால் ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்தார். ஏமா நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, மிக முக்கியமான சத்தியம். யார் யாரெல்லாம் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 16:1. ஓய்வு நாளான பின்பு
மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அப்புறம் யோவன்னால் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு போறாங்க. ஆமேனா? நல்லா கவனிக்கணும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததும் யாருக்கு முதல்ல காட்சி கொடுத்தாரு? வாசிக்க பார்க்கலாம். 9ஆம் வசனம். இதே மார்க் 16:9. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். போனது எல்லாம் யார் யார் போனாங்க? பாருங்க, மகதலேனா மரியாள், அப்புறம் யாக்கோபின் தாயாகிய மரியாள் என்பது ஏசப்பாவுடைய அம்மா. ஏசப்பா பெத்த மரியாள், அன்னை மரியாள். நல்லா கவனிக்கணும். மகதலேனா மரியாளும் போறாங்க, இயேசு ராஜாவுடைய தாயாகிய அன்னை மரியாளும் போறாங்க. சலோமே, இந்த சலோமே யார் தெரியுமா? அன்னை மரியாளுடைய சகோதரி. இந்த சலோமே தான் யாருன்னா யாக்கோபு யோவான் இருக்கிறாங்களே அவருடைய தாய். இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்களா உறவுக்காரங்க தான். இவங்க எல்லாம் சுகந்த வர்க்கம் விடும்படி போகிறாங்க. ஆனா கர்த்தர் முதல்ல யாருக்கு தரிசனமானார்? அப்ப இவங்களும் எங்க போனாங்க? இதை நான் உங்களுக்கு புக்காவே எழுதி கையிலெல்லாம் கொடுத்தேன். போன வருஷமும் நல்லா இதை பற்றி தெளிவுபடுத்தினேன். ஆனால் இன்றைக்கு நான் இதை கொஞ்சம் நல்லா விளக்கப்படுத்த போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு டிராமா மாதிரி பண்ணனா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ மத்திய சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க கல்லறை கிட்ட போகிறாங்க. கல்லறை கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே கல்லறை திறந்திருக்கிறது மாதிரி லூக்காவில் சொல்லியிருக்கோம். மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இவங்க போகிறதுக்கு முன்னாடி தேவதூதன் வந்து இவங்க கண்ணுக்கு முன்னாடி திறக்கிறது. இப்போ எது உண்மை எது பொய், முன்னுக்கு முன் முரண்பாடு இருக்கிறது போல உங்களுக்கு காட்சி அளிக்கும். இப்போ இந்த இடத்துல 4 சுவிசேஷத்தில் இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் 1 by 1 நல்லா கம்பைன் பண்ணி இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாக கொடுப்பார். இன்னொரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அநேகருக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தில் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மகதலேனா மரியாளுக்கு தான் முதல் தரிசனமானாரு அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த முதல் அப்படின்றாருன்னா அப்போ அவர் வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்காரு, ஒரு வரிசை கிரமத்தை வச்சிருக்கிறாரு. யாருக்கு முதல்ல தரிசனமானாரு, 2வது யாருக்கு தரிசனமானாரு, 3வது யாருக்கு தரிசனமானாரு, மொத்தம் எத்தனை முறை தரிசனமானார்லாம் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது தயவு செய்து கன்ஃபியூஸே ஆக வேணாம். இப்போ நான் ஒரு சில காரியத்தை நான் சொல்றேன். இப்போ இந்த ஸ்திரீகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி அடக்கம் பண்ணாங்க என்பதை அடக்கம் பண்ணும் போது பார்த்தவங்க. அடக்கம் பண்ணிட்டு அந்த கல்லறைக்கு ஒரு பெரிய கல்லை வச்சு புரட்டி வச்சுட்டு அவங்க போறத பார்த்தாங்க. உடனே பிரதான ஆசாரியர்கள் வேத பாரகர்கள் இவங்கெல்லாம் போயிட்டு பிலாத்துக்கிட்ட போய், என் ஆண்டவனே, இந்த இயேசு உயிரோடு இருக்கும்போது நான் மரித்து 3ஆம் நாள் எழுந்திருக்குன்னு சொன்னாரு, இப்போ செத்து போய்க்கிறாரு. இவங்க சீஷர்கள்லாம் வந்து இவருடைய உடம்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவர் மரித்தோடு எழுந்துட்டார்னு சொல்லாதபடிக்கு, முந்தின எத்தை பார்க்கலும் பிந்தின எத்து கொடிதாய் போகாதபடிக்கு நீர் போய் அந்த கல்லறைக்கு காவல் வையும் அப்படின்னு போய் சொன்னாங்க. அதுக்கு பிலாத்து என்ன சொன்னார்னா, அதெல்லாம் நான் செய்ய முடியாது, உங்களுக்கு தான் காவலாளர்கள் உண்டு, அவங்கள வச்சு நீ காவல் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. ஏன்னா தேவாலயத்துக்குன்னு ஒரு சேனை இருந்துச்சு. தேவாலயத்துக்குன்னு ஒரு சேனை. அந்த சேனையை வச்சு என்ன பண்றாங்கன்னா 3 நாள் காவல் காக்கிறார்கள் இயேசுராஜாவுடைய சரீரத்துக்கு. இப்போ இயேசுராஜாவுடைய கல்லறையில் அந்த கல் இருக்கிறது, கல் புரட்டப்பட்டிருக்கிறது, பயங்கர பெரிய கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு காவல் காக்கிற போர் சேவகர்களும் அங்கே காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்திரீகள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏறக்குறைய 7 மணிக்கு மேலே, ஏன்னா இஸ்ரேலுக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ரொம்ப லேட்டாக தான் இந்த சீசன்லாம் பொழுது வெடியும். அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனிகள்லாம் அப்படி இருக்கும், இருட்டாக தான் இருக்கும். அதனால தான் இவங்க இருட்டோடே போனாங்கன்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நல்லா காலையில் பனியெல்லாம் பெஞ்சுது பாருங்க. அந்த கிளைமேட் தான் இப்போ இஸ்ரேலுக்கு. நம்ம ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது இஸ்ரேல். ஆக ஒரே கிளைமேட்டு தான். ஆக அவங்க 7 மணிக்கு மேலே ஏறக்குறைய இயேசுராஜா 40 மணி நேரம் அவர் கல்லறையில் அவர் உடல் இருந்தது. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு 3 மணி நேரம்,
அதுக்கப்புறம் ஒரு 24 மணி நேரம், மொத்தம் 27 மணி நேரம். அதுக்கப்புறமா ஒரு ஒரு 12 மணி நேரம் இல்லையா, 6 to 6 12 மணி நேரம் 39, கடைசியாக அந்த 7 மணி என்பது 40. ஆக இயேசு கிறிஸ்து 7 மணிக்கு மேலே அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், மாம்சத்தோடு இருந்தால் மட்டும் எல்லாமே தடையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தார். மகிமை அடைந்த இயேசு ராஜாவுக்கு வாசல் திறந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவர் வாசல் திறக்காமலே பூட்டப்பட்டிருந்த இந்த கல்லறையிலே, அதான் ரொம்ப முக்கியம், பூட்டப்பட்டிருந்த கல்லறையில், அதாவது சேனை, தேவாலய சேனைகள் காவல் காத்து கொண்டிருக்கும் போதே 7 மணிக்கு மேலே 40 மணி நேரம் கழிச்சு வாரத்தின் முதலாவது நாளாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவர் உயிரோடு எழுந்தார். அதற்கு தான் சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது என்ன நடந்துச்சு என்பதை குறித்து ஒரு சின்ன டிராமா மாதிரி பண்ண போகிறேன். முன்னாடி இருக்கலாம் அப்படியே இந்த பின்னாடி போவாங்க, எல்லாம் அப்படியே ஒதுங்குங்க, எல்லாம் அப்படியே வேகமா பட்டு எல்லாம் கிளியர் பண்ணு, குயிக்கா. இங்கே தான் இருக்கணும், அப்படி கற்பனை பண்ணிக்கங்க. இதுதான் கல்லறை. இது கல்லறைன்னு வச்சுங்களேன், இது கல்லறை, கல் போட்டு கற்பனை பண்ணிக்கங்க. இது கல்லறைக்குள்ளே இப்போ ஏசப்பா இருக்கிறாரு. இது எப்படி வைக்கிறது, நிற்குதா? ஓகே, நிற்குது, சூப்பர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்போ இந்த இடம் தான் வந்து மேல் வீட்டு அறை. இயேசுராஜா ராபோஜனம் பண்ணாரு, அந்த மேல் வீட்டு அறை அங்கே இருக்குது, இங்கே கல்லறை இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா, மகதலேனா மரியாள், அப்புறம் மற்ற ஸ்திரீகள். இங்கே வா, நீ தான் மகதலேனா மரியாள், பிடிச்சிக்க, இங்கே வா, அங்கே போய் நில்லு. மற்ற ஸ்திரீகள் யார்? லியானா வா, எங்கே லியானா வா, நீங்களா வாங்க, நீங்களா கூட வாங்கம்மா. மற்ற ஸ்திரீகள் இப்படி வா, இதை பிடிச்சிக்க, வா கூட வாங்க. யார்? வா கிறிஸ்டி, இப்படியா ஓடி வா, பிக்கவா. இந்த பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், இங்கே வா. யார் யார் போகிறாங்க? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? மகதலேனா மரியாள், அப்புறம் யாக்கோபுடைய தாயாகிய மரியாள் என்பது யார்? அது ஏசப்பாவுடைய அம்மா. அப்புறம் சலோமே, அப்புறம் சூசன்னா. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கெல்லாம் கவனிங்க, இப்படி வா, கிட்ட வா, நான் சொல்கிறத மட்டும் என்ன பாருங்கம்மா, என்ன பாருங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்கன்னா, இவங்கெல்லாம் இப்படி வா. ஐயோ, அங்கே கல்லறையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவானோ தெரியலையே அப்படின்னு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, புலம்பிக்கினே வராங்க. வா, அப்படியே வாங்க, வாங்க, என்ன பாருங்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, என்னை மட்டும் பாருங்க. அப்படியே வராங்க, நல்லா கவனிக்க, வராங்க, கல்லறை கிட்ட வராங்க. கல்லறை கிட்ட வந்ததும் என்ன நடந்துச்சுன்னா, அது கூட அவங்ககிட்ட இப்படி வாங்கடா, இந்த பாருங்க, நல்லா கவனிங்க, இப்படி வாங்கடா, இல்லைங்கடா, அப்படி காட்டுறா. இவங்க யார்? இவங்க தேவ தூதர்கள். இப்படி வா. இவங்க இப்போ எங்கே வந்துட்டாங்க? இந்த ஸ்திரீகள் கல்லறை கிட்ட வந்துட்டாங்க. கல்லறை கிட்ட வந்ததுமே இந்த 2 தேவ தூதர்களில் ஒரு தேவ தூதன் என்ன பண்ணான்னா, இவங்க கல்லறைக்கு முன்னாடி கல்லறையை ஊத்து பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கே ஏசப்பாவை எப்படி அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணாங்கிறது இவங்க நல்லா பார்த்தவங்க. எந்த பக்கம் தலை இருக்குது, எந்த பக்கம் காலை வச்சு அடக்கம் பண்ணாங்கலாம் பார்த்தவங்க. பார்த்துட்டு இவ்வளோ பெரிய கல் பக்கத்தில் காவலாளிகள்லாம் போர் சேவரெலாம் நல்லா ஈட்டி வச்சு நிற்கிறானுங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க வந்ததுமே என்ன நடந்துச்சுன்னா, இந்த தேவ தூதர்கள் வந்து இவங்க கண்ணுக்கு முன்னாடியே இந்த கல்லை அப்படியே புரட்டி தள்ளி, ஆமேனா, உள்ள எடுத்து காட்டுறாங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்களிடத்தில் நீங்கள் ஏன் தேடுகிறீர்கள்? அங்கே இயேசு இல்ல பாருங்கன்னு இவங்க கண்ணுக்கு முன்னாடியே இந்த கல்லை புரட்டி தள்ளிட்டு பார்க்குறாங்க. அவர் தலையில சுற்றப்பட்டிருந்த துணியும் அவருடைய உடம்புல சுற்றப்பட்ட துணியும் மட்டும் அங்கே உள்ள இருக்குது. ஆமேனா, நான் சொல்றது புரியுதா? இதை பார்த்ததுமே இவங்களுக்கு அந்த தேவதூதனும் சொல்றான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்துட்டார். மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் அந்த வசந்த வாசி, 4ஆம் வசனமா, மத்திய நல்லா ஃப்ரீயா வாசி. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதர் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி. யார்? இவங்க கண்ணுக்கு முன்னாடியே, நல்லா புரிஞ்சுக்கணும்,
அதின் மேல் உட்கார்ந்தார்கள். அதின் மேல் உட்கார்ந்தார்கள். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. அவனுடைய வஸ்திரம், அவர் அல்ல, காவலர் அவனுக்கு பயந்ததினால், காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல. ஆமா, இங்க காவல் காத்தவங்க திடுக்கிட்டு செத்தவங்க ஆயிட்டாங்க. அப்புறம் தூதர் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இந்த ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அப்படின்னு நல்லா கவனிங்க. இதை இவங்களால ஏத்துக்க முடியல, நம்ப முடியல. உள்ள பாக்குறாங்க, இயேசு ராஜா உள்ள இல்ல. அப்படின்னா அவருடைய மாம்ச உடல் இப்ப இல்ல, மகிமை அடைந்து விட்டார். ஏன்னா ஈட்டி எடுத்து குத்தின போது கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் கிறிஸ்து இயேசு கீழே சிந்தி மரித்து விட்டார். ஆமேனா? இப்போ ரத்தமே இல்லாத அந்த சரீரம் மகிமை அடைந்தது. ஆமேன். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப யார் யார் வந்தாங்க? மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும். தேவதூதன் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, அவர் இங்க இல்ல, உயிரோடு எழுந்துட்டார். அவங்க என்ன சொன்னாங்க? உயிரோடு எழுந்துட்டார்னு சொன்னாங்க. ஆனா இவங்களால நம்ப முடியல, உயிரோடு எழுந்துட்டாரான்னு. உடனே என்ன பண்ணுச்சுன்னா, மகதலேனா, நீங்களா போயிடுங்க, பயப்பா, நீங்க போயிடுங்க. மற்ற ஸ்திரீகள் எல்லாம் இந்த கல்லறையாண்டே இருக்கிறாங்க. மகதலேனா மரியாள் மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, பேதுருவையும் யோவான்கிட்டையும் ஓடு குடு குடு குடுன்னு ஓடி, பேதுரு யோவான் ஓடியா பார், இவங்க எங்க இருக்கிறாங்க? இப்ப இங்க வா. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 20:1. அங்க பாருங்க, அங்க பார்த்து நில்லுங்க. இங்க வாங்கடா, கிட்ட வாங்கடா. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திலிருந்து வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்கிறதை கண்டாள். உடனே அவள் ஓடி. நல்லா கவனி, யார் ஓடி? மகதலேனா. யார் சொல்லுங்க? எப்பா, இந்த சீன்ல நீங்க கூடவே வரணும் என் கூட. இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு கதை சொல்லணும். இப்போ இந்த மற்ற ஸ்திரீகள்லாம் எங்க இருக்கிறாங்க? இப்ப கல்லறையிலே இருக்கிறாங்க. ஆனா மகதலேனா மரியாள் மட்டும் ஓடி யார்கிட்ட? சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அந்த அம்மாவுக்கு பயம், உயிரோடு எழுந்துட்டாருன்னு தான் சொன்னா தேவதூதன். ஆமேனா? ஆனா இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தரை தெரியல, அவருடைய உடலை திருடி கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்ப எல்லா சீஷர்களுமே பயத்தில் இருக்கிறாங்க. எப்பா, நாம அவரை நம்பி இருந்தோம், அவர் நம்மளை ரட்சிப்பார்னு சொல்லி அவரையே சிலுவையில் போட்டாங்க, நமக்கும் என்ன ஆகுமோ? அதான் பேதுரு கூட என்ன பண்ணாரு? மறுதளித்தாரு. இப்ப சீஷர்கள் கூட்டமெல்லாம் நடுங்கிக்கின்னு இருக்கிறாங்க. நான் கவனிக்க, நடுங்கி இருக்கிறாங்க பயத்தில். அதனால தான் போய் மேல் வீட்டார்ல ரூம்ல போட்டு கதவை சாத்தினுக்கிறாங்க. இந்த மகதலேனா மரியாள் மாத்திரம் கர்த்தர் மேல அவ்வளவு அன்பு. உடனே பேதுருவும் யோவானும் என்ன பண்ணாங்கன்னா, இங்க நில்லுக்கேன்னா, 2 பேரும் ஆம்பளைங்க இல்லையா, ஓட்டமா ஓடுறாங்க. இதுல இந்த 2 கொஞ்சம் வைவிடுங்க, கொஞ்சம் வைவிடுங்கம்மா. இந்த 2 பேர்ல யோவான் என்ன பண்ணார்னா, முன்னாடி போய் கல்லறை எட்டி பார்த்தா அங்க ஏசப்பா மேல சுத்தி வச்சிருந்த துணி வந்து இருக்குது. ஆனா உள்ள போறதுக்கு பயம், சின்ன வாலிப பையன். பின்னாடி வந்த பேதுரு என்ன பண்ணாருன்னா, உள்ள போய் குனிஞ்சி போய் பார்த்து, ஆமா ஏசப்பாவுடைய சீலைகள், அந்த துணி எல்லாம் அங்கதான் இருக்குது, இது என்ன பண்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு, நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணுறது பார்த்துட்டு 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ரிட்டன் அப்படியே போயிடுறாங்க. ஏன்னா பயம், நம்மளையும் பிடிச்சி சிலுவையில் போட்டு போகிறாங்கன்னு பயம். ஆமேனா? அப்படியே போயிட்டாங்க. இப்போ மகதலேனா மரியாள் என்ன பண்ணுதுன்னா, அழுதுகுனே வருது. ஏன்னா மகதலேனா மரியாள் கர்த்தரை அவ்வளவாய் நேசித்தாள். இந்த மகதலேனா மரியாள் என்ன பண்ணுச்சுன்னா, ஆண்டவரே, நான் உம்மை பார்க்காம நான் போக மாட்டேன், உங்க உடலை நான் பார்க்காம நான் போக மாட்டேன், உம்முடைய உடலை எவனோ களவாடின்னு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துச்சுங்க. அப்படியே வந்துச்சு, உள்ள போய் நின்று பார்க்குது. ஆமென். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இப்போ இந்த மற்ற ஸ்திரீகள் என்ன பண்ணுச்சு, மகதலேனா வா, என்ன பாருங்கம்மா, இந்த மற்ற ஸ்திரீகள் எல்லாம் இங்க வா. மற்ற ஸ்திரீகள் என்ன பண்றாங்கன்னா, மகதலேனா வாப்பா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மகதலேனா மரியாள் என்ன சொல்லுதுன்னா, நான் வரல, என் நேசரை நான் பார்க்காமல், அவருடைய உடலை நான் பார்க்காமல் நான் போவதில்லைன்னு சொல்லி கல்லறையாண்டியே நின்னுங்குது.
இந்த மற்ற ஸ்திரீகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி சரி நம்ம வா சீஷர்கள்கிட்ட போயிடலாம் அப்படின்னு அப்படியே நொந்து போய் நூலா போய் ஸ்லோவாக போயின்னுக்குறாங்க. சீஷர்கள் அங்கே இருக்கிறாங்க, வெயிட்னா அப்படியே இருக்கணும்னா அப்படியே நீங்கள் இங்கே இருங்க. இப்போ கல்லறைக்கிட்ட யார் மட்டும் இருக்கிறது? மகதலேனா மரியாள் மட்டும் இருக்கிறாங்க. இருந்த உடனே உள்ள அழுதுன்னு உட்காந்துங்குது. இப்போ அந்த கரெக்டாக அந்த கல்லறை வாசல் பக்கத்தில் அழுதுக்குன்னு உட்காந்துக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி போய் அப்படி கொஞ்சம் தூரம் போங்களேன், கொஞ்சம் தூரம் போங்க, அடி கொஞ்சம் போதும் போதும் போதும், அங்கே போகக்கூடாது, இங்கே நிற்கணும் நீங்கள். இவங்க ஸ்லோவாக போயிருக்கிறாங்க. இப்போ மகதலேனா மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, உத்து அந்த கல்லறைக்கு உள்ளே பார்த்தா 2 தேவ தூதர்கள் கால் மாட்டில் ஒருத்தனும் தலைமாட்டில் ஒருத்தனும் உட்காந்துங்கிறான். அப்போ பார்த்து அவங்க கேட்குறாங்க, ஏம்மா அழற, உனக்கு என்னம்மா ஆச்சுன்னு. ஐயா, என் ஆண்டவரை யாரும் எடுத்துக்கின்னு போயிட்டாங்க, அவர் அவர் எங்கே எடுத்துக்கின்னு போயிருக்கிறாங்கன்ற இடம் எனக்கு தெரியல. யோவானில் தொடர்ந்து வாசி, யோவானில் தொடர்ந்து வாசி போலாம். மகதலேனா மரியாள் சொல்கிறத யோவானில். வாரத்தின் முதல் நாள் காலையிலே இருட்டோடே எழுந்து மகதலேனா இல்ல அங்கத்தை வாசிக்காதாமா, டைம் இல்லை, கொஞ்சம் வேகமா. மகதலேனா அழும் பாரு, கீழே 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 பாரு, கீழே வாசி. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெண்ணுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கதை கண்டான். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கால் மாட்டில் ஒருத்தனும் தலைமாட்டில் ஒருத்தர் உட்காந்துக்கிறான். அப்பனா இயேசு ராஜா அங்க உள்ள இல்ல. நல்லா கவனிங்க, மறுபடியும் இயேசு கிறிஸ்து எக்காரணத்தை கொண்டு கல்லறைக்கு உள்ளே போகல, காட்சி கொடுக்கல. இப்போ மகதலேனா மரியாள் இப்படி உள்ள பார்த்து பேசின்னு அழுது கொண்டே இருக்கும்போது அதை கட்டு, அவர் இயேசு ராஜா என்ன செய்தார் அப்படின்னா, மகதலேனா மரியாளுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. நல்லா கவனிங்க, இவங்கெல்லாம் அப்படியே ஸ்லோவா நொந்து போய் அப்படியே போய் நிற்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ இது என்ன ஆச்சுன்னாக்கா, இவங்க இந்த மகதலேனா மரியாள் அங்கே கல்லறையில் பார்த்து இருக்கும்போது திரும்பி பார்த்தா ஒருத்தர் நிற்கிறாரு. இவரை பார்த்ததும் தோட்டக்காரன் நினச்சிருச்சு. ஐயா தோட்டக்காரா, என் ஆண்டவருடைய சரீரத்தை காணலை, நீங்கள் எங்கெங்கே எடுத்துன்னு போறீங்க, வச்சிருக்க இருந்தால் சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த மகதலேனா மரியாள் சொல்ல, உடனே கர்த்தர் மரியாளே அப்படின்னு சொன்ன உடனே மரியாளுக்கு கண்ணை திறந்து ரபுனி என்று சொல்லி ஓடி வந்து இயேசு ராஜாவுடைய அந்த அந்த காலில் அப்படியே கட்டி தழுவி அவரை அணைக்கணும்னு சொல்லி ஓடி வரும்போது, என்னை தொடாதே என்றார். மரியாளே, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை, நீ போய், நான் உயிரோடு தான் இருக்கிறேன், என் சகோதரர்களுக்கு போய் சொல்லு, என் சகோதரனா சீஷர்களுக்கு போய் சொல்லு, நான் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்தில் ஏறி போகிறேன் என்று அவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னதும், ஆமென். உடனே மரியாளுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, பயங்கர சந்தோஷம், பிரமிப்பு, பதட்டம். இது என்ன கனவா, எப்படி இருக்கும், கனவா நினவா, என்ன இது, நம்முடைய ஆண்டவரை நான் பார்த்துட்டேனேன்னு சொல்லி இது பயங்கரமாக என்ன பண்ணுது, புலம்பிக்குன்னு ஓடுது. ஆக மகதலேனா மரியாளுக்கு தான் கர்த்தர் முதல்ல தரிசனம் ஆனார். ஆமேனா, புரிஞ்சு போச்சா? மகதலேனா மரியாளுக்கு தான் முதல்ல தரிசனம் பண்ணார். பூச்சிக்க என்ன அப்படியே வச்சுக்க. இப்போ மகதலேனா மரியாள் என்ன பண்ணுதுன்னா, நான் கர்த்தரை பார்த்துட்டேன், அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்ற செய்தியை சொல்றதுக்கு இது ஓடிக்கின்னு இருக்குது. இதுக்கு இடையில கர்த்தர் என்ன செய்தார்னா, நேரா பிதா கிட்ட போய் பிதாவை போயிட்டு வணங்கி அவருடைய பாதத்துக்கு அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு நேரா என்ன செய்றார்னா, தேவதூதன் சொன்னதை கேட்டு போயினுக்குது மற்ற ஸ்திரீகள் இங்க வந்து நீங்க வாழ்க அப்படின்னு காட்சி கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு அப்புறம் 28ஆம் 5ஆம் வசனத்துக்கு அப்புறம் வாசி. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, தூதன் அந்த இல்லம்மா, அதுக்கப்புறம் ஏசப்பா காட்சி கொடுத்தமா, கீழே வாசி. சீக்கிரமாய் போய், அவர் காட்சி கொடுக்கிற சம்பவமான்னு சொன்னனே, 10ஆம் வசனமா? அப்பொழுது இயேசு, இதெல்லாம் பார்த்து வாசின்னு சொல்றேன்.
வாசி. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய். இல்ல 9 வாசி. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இதுதான் 2வது தரிசனம். யாருக்கு? மற்ற ஸ்திரீகளுக்கு. யாருக்கு? இது புரியுமா? மற்ற ஸ்திரீகளுக்கு 2வது தரிசனம். எல்லாம் இதை பார்த்துங்கன்னா, இது 2வது தரிசனம். புரிஞ்சு வச்சா? மற்ற ஸ்திரீகளுக்கு கர்த்தர் கொடுத்தது 2வது தரிசனம். இப்ப இங்க நின்னுகின்னு ஆண்டவர் தம்முடைய காட்சியை காண்பிக்கிறதுக்குள்ள மகதலேனா மரியாளும் வந்து இவங்க கூட சேர்ந்துக்குச்சு. ஆமேனா? இங்க ஸ்டாப் ஆயிருச்சு. ஏன்னா இவங்க போயிட்டு தேவதூதர்கள் சொன்னதை கேட்டுட்டு மகதலேனா மரியாள் மட்டும் போய் பேதுருக்கிட்ட யோவான்கிட்ட சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிட்டாங்க. இவங்க ஸ்லோவாக போகிறாங்க. அப்போ மகதலேனா மரியாளுக்கு முதல்ல காட்சி கொடுத்தவிடும் இவங்க பார்த்துட்டு இவங்க வந்தாங்க. இடையில இந்த ஸ்திரீகளை, மற்ற ஸ்திரீகளையும் பார்த்து 2வதாக அவர் காட்சி கொடுக்கிறார். ஆமேனா? 2வதாக காட்சி கொடுத்ததும் இவங்க எல்லாருமே சேர்ந்து போய் மற்ற சீஷர்கள் கிட்ட எல்லாம் ஓடிவாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு இப்போ 11 சீஷர்கள், 10 சீஷர்களும் இல்லையா, 10 பேர் இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் கவனிங்க. இப்போ கவனிங்க. இப்படி கிட்ட வாங்க. இவங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, யார்? மகதலேனா மரியாள், மற்ற ஸ்திரீகள் எல்லாருமே போயிட்டு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை உயிரோடே பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் வாசி. எந்த வசனம்? லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி. இவைகள் அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களோடே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளும் போயிட்டு என்னன்னு சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரிசித்தோம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரிசித்தோம் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா, சீஷர்கள் கிட்ட போய் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. ஆமேனா? அடுத்த வசனம். இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாய் தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. இவங்க நம்பல. இது பைத்தியம் மாதிரி பேசுதுங்க. செத்தவ எப்படியா உயிரோடு எந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணலன்னா, இந்த ஸ்திரீகள் சொன்னதை என்ன பண்ணல? நம்பல. ஆனால் பேதுரு மட்டும் என்ன செய்றாருன்னா, இப்போ இவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க? நேர கல்லறை கிட்ட போறாரு. அப்படி போகும்போது எம்மாவு சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் கவனிங்க. வா, இதை கொடு, இங்க வா. நீ என்ன பண்ணு? இவர் என்ன பண்ணு? 2 பேர் எம்மாவு சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இதுக்கு மேலே இங்க இருந்தோம்னா நம்மளையும் சிலுவையில் போட்டு சாவடிச்சிருவாங்க, நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் என்ன பண்ண, எம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எருசலேமை விட்டு எங்கே போயிடுறாங்க? ஏன்னா இவங்களாம் இந்த சீஷர் கூட்டத்தில் இருந்தவங்க. ஏற்கனவே அங்கே யார் இருக்கிறாங்கன்னா 10 சீஷர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆமேனா? 10 சீஷர்கள். அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா யார்? யூதாஸ்கார் செத்து போயிடுறாரு இல்லையா? யூதாஸ்கார் செத்து போயிட்ட பிற்பாடு 11 சீஷர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து தோமா வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ண போயிடுவார். அது நான் அப்புறம் வரலாம். இப்போ இந்த சம்பவத்தில் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்திரீகள் சொன்னதுமே, நல்லா கவனிங்க, ஸ்திரீகள் சொன்னதுமே எம்மாவு சீஷர்கள் எங்கே நடைய கட்டாங்க? எருசலேமிலிருந்து எம்மா ஊருக்கு போகிறதுக்கு பிளான் போட்டு போயிட்டாங்க. ஆமேனா? இப்போ பேதுரு மட்டும், இப்போ நீங்களாம் போய் உட்காந்துங்கம்மா, நீங்களாம் போய் உட்காந்துங்க. நீங்கள் அழுக்கா நில்லுங்க, நீங்களாம் போய் உட்காந்துங்க. இப்போ நீங்கள் போய் உட்காந்துங்க, போங்க, எடுத்துன்னு போயிடுங்க. அப்படியே வெரி குட், நீங்கள் போயிடுங்க. இப்போ பேதுரு என்ன பண்றாருன்னா, நேராக ஓடி கல்லறை கிட்ட போய் நிற்கிறாரு. அப்படி கல்லறை கிட்ட போய் நின்னதுமே இந்த இடத்துல கர்த்தரை தரிசிக்கிறார். 3வதாக பேதுரு. ஆமேன்னு சொல்லுங்க. 3வதா யார் தரிசிக்கிறது? பேதுரு. இந்த இடத்துல கவனிங்க, வாசி, அடுத்த திறந்து வாசி. லூக்கா
தொடர்ந்து வாசி. பேதுருவோ எழுந்திருந்து பேதுரு எழுந்திருந்து கல்லறை இடத்திற்கு ஓடி கல்லறை இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்த்த. நல்ல கவனிங்க, முன்னாடி தேவ தூதர்கள் சொன்னதை ஸ்திரீகள் போய் சொல்லி கேட்ட வந்து 2 பேர் வந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் சொன்னதை கேட்டு பேதுரு வந்து பார்த்து இப்போது கர்த்தரை தரிசிக்கிறார். வாசி தொடர்ந்து. அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். என்ன ஆச்சரியப்பட்டார் பேதுரு? அவரை சுத்தி வச்ச துணி எல்லாம் உள்ள இருக்குது, ஆனால் அவரோ மகிமை அடைந்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? அதுதான் அங்க ஆச்சரியம். உள்ள அவரை சுத்தி வச்ச துணி அங்கேயே உள்ள இருக்குது கல்லறையில். அப்படியானால் பேதுரு மூன்றாவதாக பேதுரு தரிசிக்கிறார். இதை தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் கேபா சீஷர்கள்ல கேபாவுக்கு தான் முதல்ல தரிசனம். வாசி அந்த வசனத்தை. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். ஆக பேதுருவுக்கு 3வது முறை தரிசனமானார். ஆமெனா? எத்தனாவது முறை? இப்ப பேதுரு என்ன பண்ணிட்டார்னா, பேதுரு வந்து இயேசுவை தரிசித்துட்டு இப்போ ஒரு நேரா போயிட்டு சீஷர்கள் கிட்ட போய் சொல்றாரு. நல்லா கவனிங்க, சீஷர்கள் கிட்ட போய் சொல்லி நான் கர்த்தரை தரிசித்தேன், நான் கர்த்தரை பார்த்தேன்னு சொன்னா இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கு. ஏய் வாடா தோமா வாடா. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் என்ன செய்யறாங்க, நீங்க பேதுரு கூட வாக்குவாதம் பண்றாங்க. இது தோமா மட்டும் வாக்குவாதம் பண்றாருன்னு நினைக்கிறேன். மீதி சீஷர்கள்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எம்மா ஊருக்கு இவங்க என்ன பண்றாங்க, எருசலேம் விட்டு பிளான் அப்படி போயிட்டு இருக்கும் போது லூக்கா 24:13 வாசி. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். அப்படி போகும்போது ஏசப்பா கூட போகையில் இந்த வர்த்தகங்களை யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோட கூட சேர்ந்து போறாரு. ஆனா ஏசப்பா தான் தெரியல. ஆமெனா? பேதுருக்கு அங்க காட்சி கொடுத்துட்டு பேதுரு போய் சீஷர்கள் கிட்ட போய் சொல்லி நிற்கும் போது இயேசு ராஜா என்ன பண்ண, அன்றைய தினமே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த எம்மா ஊர் சீஷர்கள் கிட்ட பேச்சு கொடுத்துன்னு போயின்னுக்கிறார். உடனே என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு கேட்டப்ப, நீங்க என்ன எருசலேமில் நடந்தது உங்களுக்கு தெரியாதா? இயேசு ராஜாவை சிலுவையில் ஆணி அடிச்சு கொண்டு போட்டாங்களே, இது நடந்து இந்த 3 நாள் ஆயிடுச்சே. அவர் தான் எங்களை ரட்சிக்கிறோம் நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் எங்களை நடுத்தரில் விட்டு போயிட்டாரு என்ற மாதிரி சொல்லின்னு போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களை கடிந்து கொள்கிறார். பைபிள் வசனத்தில் இது காட்டி கிறிஸ்து பாடுபடவும் அவர் மரிக்கவும் 3வது நாளில் எழுந்திருக்க வேண்டியது என்று சொல்லிட்டு இந்த வசனம்லாம் சொல்லுதாடா, உங்களுக்கு புத்தி இல்லையாடா, மந்த இருதயம் உள்ள இவர்களை திட்டுறாரு. திட்டிட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, டைம் ஆன உடனே சாயங்காலம் ஆன உடனே அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு கிராஸ் பண்ணி போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கே போகிறீங்க, பொழுது போகிற மாதிரி இருக்குது, நீங்கள் நேற்றுக்கு எங்கே போவீங்க, எங்கள் கூட தங்கியிருந்து போங்கன்னு வருந்தி கேட்குறாங்க. ஆனால் அது வரைக்கும் ஏசப்பான்னு தெரில. உடனே இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எம்மா ஊரில் போயிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி வைக்கும்போது இயேசு ராஜா அப்பத்தை பிட்டு, அந்த வசனவாசி இயேசு கிறிஸ்து அவர்களுடனே அவர் பந்திருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பத்தை பிட்டு கொடுத்ததுமே அவங்க கண்ணு திறந்துச்சு, கர்த்தரை தரிசிக்கிறார்கள். ஆக எம்மாவு சீஷர்கள் எத்தனாவதா தரிசிக்கிறாங்க? 4வதாக எம்மாவு சீஷர்கள் தரிசிக்கிறார்கள். ரொம்ப முக்கியமானது இது. இதை பார்த்ததுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை உடனடியாக நம்ம போயிட்டு எருசலேமில் போயிட்டு சீஷர்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த நேரமே இவங்க ரிட்டன் அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு ஓடி வாங்க. இப்போ ஓடி வர இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேதுரு கூட வாக்குவாதம் பண்ணிக்கின்னு என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனையில் இருக்கிறாங்க. இல்லை நாங்கள் நான் இயேசு கிறிஸ்துவை உயிர் தேர்ந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேதுரு என்ன பண்ணுறாரு, இங்கே சொல்லிக்கின்னு இருக்கும்போதே இவங்க வராங்க. யார்? கிளையோப்பாவும் கூட இருக்கிறவங்களும் இவங்க என்ன பண்ணுறாங்க, வராங்க. வந்த உடனே இந்த சீஷர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க, எப்பா நாங்கள் பேதுரு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்தாருப்பா அப்படின்னு யார் சொல்கிறது?
பேதுரு சொல்ல இவங்க கேட்க இவர்களும் என்ன சொல்றாங்க, நாங்களும் அவரை பார்த்தோம். சொல்லுங்க, நாங்களும் அவரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒன்னோட டிஸ்கஸ் பண்ண தோமா என்ன பண்ண, டே என்னடா விளையாடுறீங்களா, ரொம்ப உருட்டுறீங்களாடா, அப்படிதானே, எப்படிடா செத்தவங்க ஏந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிடு. இப்போ என்ன பண்ண, இப்போ தோமா என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் நான் உங்கள் கூட இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிக்குன்னு போயிடுறாரு. நீர் உள்ளிரு கோச்சு என்ன பண்ண, தோமா போயிடுறாரு. நல்லா கவனிங்க. இப்போ அந்த வசந்த வாசியை பார்க்கலாம். லூக்காஸ் விசேஷத்தில், லூக்காஸ் விசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 33 வாசி பார்க்கலாம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடி இருக்கிறதை கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார், சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல் கேட்டு. யார் இது பாருங்க, சீமோன் பேதுரு சீசர்கிட்ட சொன்னதை சீசர்கள் இந்த எம்மாவு சீசர்கிட்ட பேசுறாங்க. ஆமா, பேதுருக்கு தரிசனமானாரு அப்படின்னு சொல்லி அந்த 11 அவங்க என்ன பண்றாங்க, மற்ற சீசர்கள். அப்ப அன்னைக்கு தோமா கூட இருக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா? தோமாவும் கூட இருக்கிறாரு. இவர்களும் என்ன சொல்றாங்க, தொடர்ந்து வாசி. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அவ்வளவுதான். சொன்னதை கேட்டதுமே இவங்க என்ன பண்ணி இங்கே ஐக்கியமாயிட்டாங்க. ஆமேனா. தோமா என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க சொல்றதுல நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோமா மட்டும் அப்படி விலகி போயிட்டார். அப்படி விலகி போன உடனே சீஷர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் ஒன்று கூடியிருந்த போது, இப்போ தோமா போனதுமே இப்போ எத்தனை சீஷர் இருக்கிறாங்க? அப்போஸ்தலர்கள் 10 பேர். ஆமேனா. எங்கவா மேலே தூக்காத ஃபேன் இருக்குது. 10 பேரும் ப்ளஸ் மற்ற சீஷர்களும் இருக்கும்போது இப்போதான் எல்லாருக்கும் சேர்ந்து தொடர்ந்து வாசி தரிசனம் கொடுக்கிறாரு. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென் சொல்லுங்க. 5ஆவதாக 10 அப்போஸ்தலர்கள் பிளஸ் மற்ற சீஷர்கள் எல்லாம் இருக்கும்போது அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். ஆமேனா. எத்தனாவது காட்சி அது? 5ஆவது காட்சி. இப்ப யாரு இல்ல? தோமா இல்லை. அதான் 10 சீஷர்கள், 10 அப்போஸ்தலர்கள் பிளஸ் மற்ற சீஷர்கள். ஆமேனா. யூதா செத்து போயிட்டான். தோமா இப்போ கோச்சின் வெளியே போயிட்டாரு. போயிட்டு வந்த உடனே அந்த வாரத்தின் முதல் நாள்ல காட்சி கொடுத்துட்டு என்னன்னு காட்சி கொடுக்குற இயேசுராஜா என்னன்னு காட்சி கொடுக்குற தெரியுமா? இப்ப வாசி, தொடர்ந்து வாசிமா. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதா. அது பாருங்க, என்ன பாருங்க தான் முக்கியம். ஒரு ஆவியை காண்கிறதை போல காண்கிறாங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இது ஒரு ஆவி அல்ல. மரித்த இயேசுவாகிய நான் தான் இப்போ உயிரோடு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 10 அப்போஸ்தலர்கள் பிளஸ் மற்ற சீஷர்களோடு கூட சொல்லிட்டு கர்த்தர் மறைந்து விடுகிறார். இதுதான் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த வாரத்தின் முதல் நாளில் அந்த ரூம் பூட்டி இருக்க, அந்த அறை பூட்டி இருக்கல, இயேசு கிறிஸ்து உள்ள வந்தார் அப்படின்னு இருக்கும். இதுதான் 5ஆவது தரிசனம். ஆமென் சொல்லுங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, தோமாவை இப்போ பார்க்குறாங்க. மறுபடியும் தோமா வரார் இல்லையா? தோமா வந்ததுமே தோமா கிட்ட சொல்றாங்க, தோமா வாடா. தோமா கிட்ட சொல்றாங்க, தோமா நாங்கள் இந்த மாதிரி இயேசு ராஜாவை தரிசித்தோம், இதே ரூம்ல இயேசு கிறிஸ்து நின்னாரு அப்படின்னு சொன்னா தோமா நம்ப மாட்டேங்கிறாரு. என்ன பண்றாரு தோமா? இல்லை நான் நம்பவே மாட்டேன். அவர் கையில் ஆணி அடிச்சாங்கல்ல, அந்த ஆணி அடிக்கப்பட்ட அந்த 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 எலும்புல, அந்த விழாவில் என் விரலை விட்டு பார்த்தா தான் நான் அவரை நம்புவேன் அப்படின்னு சொல்லி தோமா ஒரே பிடிவாதமாக பிடிக்க ஆண்டவர் பார்த்தாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு மறு ஞாயிற்றுக்கிழமை. ஆமேனா. நல்லா கவனிங்க. இது வரைக்கும் 5 தரிசனம் கொடுத்துட்டாரு. அந்த உயிர் தேர்ந்த அந்த நாளில் இயேசுராஜா எத்தனை தரிசனம் கொடுத்தாரு? 5 தரிசனம் கொடுத்துட்டாரு. 5 தரிசனம் கொடுத்துட்ட பிற்பாடு மறு ஞாயிற்றுக்கிழமை, நல்லா கவனி, அப்போ தோமாவும் கூட உள்ள இருக்கிறாரு. தோமா பிளஸ் சீஷர்கள். நல்லா கவனிங்க. தோமாவும் மற்ற சீஷர்களும் உள்ள இருக்கும்போது, ஓகேவா, தோமா பிளஸ் சீஷர்கள் உள்ள இருக்கும்போது 6ஆவதாக கர்த்தர் என்ன செய்றாரு? காட்சி கொடுத்து, தோமா வா, என்னுடைய விழாவில் உன் விரலை விட்டு பாரு வா அப்படின்னு சொல்லி
என்ன பண்றாரு, தோமாவை கூப்பிடுறாரு. அப்போ தோமா என்ன ஐயோ என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு சொல்லி முறையா இயேசுராஜாவை தேவனேன்னு சொன்னது யாருன்னா இந்த தோமா. புரிஞ்சு போச்சா? 5ஆவதா இருக்கும்போது தோமா வந்து கோச்சிக்கின்னு போயிடுறாரு. அந்த நேரத்தில் உயிர்த்தெழுந்த அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே அந்த நாள்லயே காட்சி கொடுத்துறாரு சீஷர்களுக்கெல்லாம், இந்த இடம் பூட்டி இருக்கும்போது. ஆமேனா? ஆனால் தோமா நம்பாதனால மறு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தோமாவோடு கூட இருக்கும்போது 6ஆவதாக தரிசனமாகிறார். ஓகேவா? எல்லாம் புரிஞ்சு போச்சா? இப்போ 6ஆவதாக தரிசனம் ஆயிட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் கர்த்தர் தரிசனமாகவே இல்லை. ஏறக்குறைய 30 நாளா. ஏன்னா ஒரு வாரம் கழிச்சுன்னா 10 நாள் இல்லையா, 40 நாள் ஒரு காட்சி கொடுத்தார் இல்லையா, அதில் ஏறக்குறைய 30 நாளா இப்போ ஆண்டவர் என்ன பண்ணலன்னா இந்த சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கவே இல்லை. இப்போ நீங்களாம் போயிடுங்கப்பா, இப்போ நீங்களாம் போயிடுங்கண்ணே, இப்போ நீங்களாம் போயிடுங்க, இப்போ நான் கூப்பிடும்போது மட்டும் வாங்க, இதெல்லாம் இங்கே வைங்க. அப்படியே இப்போ ஒரு 2-3 பேர் வாங்க, இப்போ 2-3 பேர் வாங்க. இப்போ நான் சொல்கிறது கவனிங்க. இவங்க இருந்தாங்களா? எல்லாம் கவனிங்க. இப்போ எருசலேம் இருந்தாங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எருசலேம் இருந்துட்டு அதோட இயேசு கிறிஸ்து 30 நாளாக காட்சி கொடுக்கல. 30 நாள் கழிச்சு சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம எருசலேமில் இருந்தோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்து, நம்ம கலிலேயாவுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு திபேரியா கடலில் போயிட்டு மீன் பிடிக்கிறாங்க. எங்கே போய் மீன் பிடிக்கிறாங்க? இது எருசலேம். இந்த எருசலேமை விட்டுட்டு இவங்க திபேரியாவுக்கு போயிட்டாங்க. திபேரியாவுக்கு போயிட்டு எங்க அது திபேரியா கடல் எத்தனுவா? இப்போ திபேரியா கடலில் இருந்துக்குன்னு மீன் பிடிக்கிறாங்க. நைட்டெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, மீனே கிடைக்கல. அப்போ கர்த்தர் என்ன செய்யறா, வலது பக்கமே வலைய போடுங்க அப்படின்றாரு. இவங்க போயிட்டு யார்? பேதுரு 21ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல வாசிப்பா, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுரு, திதிமு எனப்பட்ட தோமாவும், கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும், செபுதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, போறாரு. மற்ற சீசன் நானும் வரேன்னு போறாங்க. நைட்டெல்லாம் மீன் கிடைக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, வலது பக்கம் எடுத்துன்னு போயிட்டு வலைய போட்டு சொல்ற 153 பெரிய மீன்களை பிடிக்கிறாங்க. அப்புறம் இயேசுராஜா என்ன பண்றாருன்னா, பக்கத்திலேயே கரையில் அவர் என்ன பண்றாருன்னா அப்பத்தையும் மீனை எடுத்து பொரித்த மீனை வச்சு பொரித்துக்குன்னு, பிள்ளைகளே நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சீஷர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. உடனே யோவான், அப்போஸ்தலன் யோவான் அது கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார் கடலில் இருக்கும்போது. அதனால இது கர்த்தர்னு அறிந்தபடினால அவங்கெல்லாம் வாய் பேசாமல் ஏறக்குறைய அந்த லாஸ்ட்டாக தோமாவோடு சேர்ந்த சீஷர்களுக்கு காட்சி கொடுத்த 1 மாதம் கழிச்சு ஏறக்குறைய 40ஆவது நாளில், நல்லா கவனிங்க, 40ஆவது நாளில் இப்போது திபேரியா கடலில் வந்து எத்தனையாவது முறை, இது எத்தனாவது முறை? இது திபேரியா கடல் 7ஆவது முறையாக தம்முடைய காட்சியை திபேரியா கடலில் அவர் என்ன பண்ணுறாரு, காட்சி கொடுக்குறாரு. அது சீஷர்களுக்கு எத்தனாவது தரிசனம்? 14ஆம் வசனமா? கீழே வாசியத. இயேசு மரித்தோர்ந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3ஆவது தரிசனம். எது 3ஆவது தரிசனம்? திபேரியா கடல் தரிசனம். என்னது? எத்தனை தரிசனம்? எப்படி சொல்றீங்க? சீஷர்களுக்கு தோமா இல்லாத அந்த ஒரு அறையில், ஆமேனா, தோமா இல்லாத அறையில் 1, அப்புறம் தோமா இருக்கிற அறையில் 2, திபேரியா கடலில் 3, ஆனால் மொத்தத்தில் அது 7. ஆமேனா? சரி, இப்போ ஆண்டவர் இந்த 7ஆவது இந்த இடத்துல தரிசனம் கொடுத்துட்டு இவங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாம் நான் குறித்திருக்கிற மலைக்கு நீங்கள் போங்க, அந்த மலை தாபோர் மலையாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். தாபோர் மலை எதுன்னா, இயேசுராஜா போயிட்டு மறுரூபமானாரே அந்த தாபோர் மலையில் ஏறக்குறைய 500 சீஷர்கள் அங்கே தாபோர் மலையில் கூடுறாங்க. எவ்வளோ? 500 பேருக்கும் மேலே. எத்தனை பேர்? இப்போ நான் சொல்கிற அந்த வசனத்தில் வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். லூகாஸ், முதல்ல மார்க் எடுத்து வாசிமா. மார்க்கு சுவிசேஷம் அதில் 16ஆம் அதிகாரத்தில், மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில், மத்தேயு சுவிசேஷ புத்தகம்
28 16 வாசி. 16 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனாங்க. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள் என்று சொல்றது, அந்த சிலர் என்பது ஏறக்குறைய 500 சீஷர்களுக்கு மேலாக. 1 கொரிந்தியர் புத்தகம் 15 அதுல 3ஆம் வசனமா 500 பேருக்கு மேலன்னு சொல்லிருக்கோம். அந்த வசந்த வாசி. நாம் அடைந்தும் 5ஆம் வசனம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒருவேளை அதுக்கு மேல் வசந்த வாசி. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். வாங்கப்பா இங்க வா. இந்த பாருங்க, அநேக சீஷர்கள் இந்த 500 பேர் இவங்க என்ன பண்றாங்கன்னா, திபேரியா கடல் இருந்து நேரா அந்த மலைக்கு, கர்த்தர் குறித்திருந்த அந்த மலைக்கு போறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 500 பேருக்கு மேலே கர்த்தரை தரிசிக்கிறாங்க. இது 8வது தரிசனம். எத்தனை தரிசனம்? ஆமென் சொல்லு. எத்தனை தரிசனம்? இந்த 8வது தரிசனத்தை கலிலேயாவில் இருந்து அப்படியே நேரா ஒலிவ மலைக்கு ஆண்டவர் இவங்களை கூட்டிக்கின்னு வராரு. இது லாஸ்ட். இது நல்லா கவனிங்க. எடுத்து வாசி. லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் அதில் 50ஆம் வசந்த வாசி. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு எங்கிருந்து பெத்தானியா வரைக்கும்? அவர் கலிலேயாவில் குறித்திருந்த அந்த மலை இருக்கு இல்லையா, அது என்ன மலையா இருக்கலாம்? தாபோர் மலையா இருக்கலாம் இல்லையா? அந்த தாபோர் மலையிலிருந்து நேரா எங்க அழிச்சுன்னு வர்றாரு? வாசி. பெத்தானியானா என்னது? பெத்தானியா எங்க இருக்குதுன்னு பார்த்தோம். ஒலிவ மலை அடிவாரத்தில். வாங்கப்பா, சீஷர்கள் எல்லாம் வராங்க. இப்போ வாங்க எல்லாரும், எல்லா ஸ்திரீகள்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. ஏன்னா அந்த பரமேறுதல்ல எல்லாரும் வாங்க, எல்லாம் எடுத்துன்னு வாங்கப்பா, எல்லாம் எடுத்துன்னு வாங்க. எல்லாம் கையில பிடிச்சி நில்லுங்க. இந்த பரமேறுதல்ல எல்லாரும் எங்க வராங்கன்னா, நல்ல கவனிங்க, கலிலேயாவில் இருக்கக்கூடிய அந்த மலையிலிருந்து கர்த்தர் அவங்களை அப்படியே பெத்தானியா வரைக்கும், அதாவது ஒலிவ மலை வரைக்கும் அவங்கள அழைத்து கொண்டு வந்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர் அப்படியே பரமேறி போகிறார். ஆமேன் சொல்லாமா? அவர் அப்படியே இந்த 500 சீஷர்களுக்கு மேலே பார்த்து கொண்டிருக்கும் போது ஒலிவ மலையிலிருந்து, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசி. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். இவங்க எல்லாம் எங்கிருந்து போறாங்கப்பா? எருசலேம்ல இருந்து. நல்லா கவனிங்க, அந்த ஒலிவ மலையிலிருந்து எங்க போறாங்க? எருசலேமுக்கு உள்ள போறாங்க. அப்படின்னா அந்த ஒலிவ மலையில இப்போ இவர் அப்படியே கர்த்தர் எங்க பரலோகத்துக்கு அப்படியே மேலே எடுத்துக்கொள்ளப்படுது. 9ஆம் வசனம் 9 வாசி. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே வருவார். இவங்க எல்லாரும் எல்லாம் மேலே பாருங்க, எல்லாம் மேலே பாருங்க, இது பாருங்க, எல்லாம் மேலே பார்த்து நிற்கும் போது 2 தேவ தூதர்கள் வந்து சொல்றாங்க, மேலே போன இந்த இயேசுவானவர் மறுபடியும் வருவார். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? நம்மை மீட்கிறதுக்காக அவர் வரப்போகிறார்னு சொன்னதும் இவங்க எல்லாரும் எருசலேமுக்குள்ள வந்துட்டாங்க. ஒலிவ மலையிலிருந்து மறுபடியும் அந்த மேல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாம் வச்சுட்டு போயிடுங்க பார்க்கலாம். கீழே வச்சிரு.
அப்படியே வாங்கி கீழே வச்சிருங்க. ஆமேனா? இது வரைக்கும் புரிஞ்சதா இல்லையா? முதல்ல யாருக்கு தரிசனமானார்? வெரி குட். ரெண்டாவது யாருக்கு தரிசனமானார்? மற்ற ஸ்திரீகள். வெரி குட். மூணாவது பேதுரு. நாலாவது எம்மாவு சீஷர். ஐந்தாவது 10 அப்போஸ்தலர்கள் மற்றும் சீஷர்கள். எப்படி சொல்லலாம்? தோமா இல்லாத சீஷர்கள் சொல்லலாம். ஆமேனா? தோமா என்ன பண்ணிடுறாரு? அப்போ போயிடுறாரு இல்லையா? அப்புறம் அது தோமாவும் அது 6வது இல்லையா? தோமா பிளஸ் மற்ற சீஷர்கள் 6வது. 7வது திபேரியா கடல். 8வது அநேக சீஷர்கள், அதாவது 500க்கும் மேற்பட்ட சீஷர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு அவர் போய் மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகத்தை வாசிக்கலாம். இப்போ அவர் எங்க இருக்கிறாரு பாருங்களேன். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 16வது அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி இருக்க மகிழ்ச்சி செலுத்துவோமா? இப்ப இயேசு கிறிஸ்து உன்னதத்திலே ஓசன்னா என்று சொன்னார்கள். உன்னதத்திலே ரட்சிப்பு உண்டாவதாக, உன்னதத்திலே ஒரு மனிதன் அங்கே வருவாராக அப்படின்னு சொன்ன அந்த ஓசன்னாவுக்கு தேவன் பதில் கொடுத்து விட்டார். ஒரு மனிதனாகி இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைந்தவராய் ஆவியாய் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். ஆமேன் சொல்லுங்களேன். உட்கார்ந்து அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ரோமர்க்க நிருபம் நம்ம இது வாசிக்க நம்ம முடிக்க போறோம். இப்ப ரோமர்க்க நிருபம் இப்ப எங்க இருக்கிறாருன்னு பார்த்துட்டு, ஏசப்பா எங்க இருக்காரு? இப்ப பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிற 8ஆம் அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம், அதுல 34வது வசனத்தை வாசிக்கலாம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? எனக்காக என் இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார். எல்லாம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? தைரியமாயிருங்க. சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனிடத்துல உனக்காக ஏசப்பா பரிந்து பேசுறாரு. அதனால தான் நீ சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற. ஆமேனா? அவர் பரிந்து பேசலனா உன்னால சர்ச்சுக்கு வர முடியாது. இந்த ரட்சிப்பு ஏதோ உன்னால உண்டானது நினைக்காதீங்க. இது தேவனால் உண்டானது. இது இயேசு கிறிஸ்துவால் உண்டான ரட்சிப்பு. ஆமேன் சொல்லுவோமா? இப்ப என்னன்னு பேசுறாரு தெரியுமா? நல்லா கவனிங்க. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து விட்ட பிற்பாடு இப்ப நாம் யார் என்றால், தேவனுக்கு நாம் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சகோதரர்கள். இயேசு கிறிஸ்து நம்ம யாரு? சகோதரர்கள். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கின பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இப்போது வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசி, எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்களேன். எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப என்ன செய்தாராம்? எப்படி என்றால், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர்கள் வெட்கப்படாமல். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு உன்னையும் என்னையும் பார்த்து என் சகோதரர் என்று சொல்லுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து நம்மை சகோதரர்னு சொல்றார்னா தேவன் நம்முடைய அப்பாவா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சகோதர சிநேகம் நமக்குள்ளே பொங்கி வழியும். நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. இனிமே உங்க குடும்பத்தில் அன்பு நிலைத்திருக்கும். முன்னாடி நம்ம பார்த்தோம், புனித வெள்ளி அன்னைக்கு ஏன் மனுஷன் மரத்தில் தூக்கப்படுறான்? அவனுக்குள்ள தேவ அன்பு இல்ல.
நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ அன்பு அப்ப இல்லை, அது சாபம். அந்த சாபத்தை தான் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தை தூக்கப்பட்டு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்ப தேவ அன்பு நமக்குள்ள வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து நம்மை சகோதரர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன சொல்றாரு? எத்தனை புரிஞ்சு போச்சு? இப்போ நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவாகிய தேவன் செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் சத்தியம் என்னவென்றால், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. இனிமே உங்க வாழ்க்கையில மன ரம்மியமா இருப்பீங்க. இப்ப தேவன் நம்முடைய அப்பா அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் நமக்கு யாரு? சகோதரர்கள். ஆமென் சொல்லுங்க எல்லாரும், ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இயேசு என்கின்ற ஒரு மனுஷன் மறுரூபம் அடைந்து தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்றால், மனிதனாகிய நான் தேவனுக்கு பிள்ளை. ஆமெனா? அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவன் உங்க அப்பான்னா எல்லாரும் நம்மள யாருங்க? சகோதர சகோதரி. என்ன ஏசப்பா என்ன சகோதரன் சொல்றதுக்கு அவர் வெக்கப்படல. ஆமெனா? பாவி, துரோகி நான், தகுதி இல்லாதவன் நான், என்னையே அவருடைய கிருபையினால மன்னித்து என் சகோதரனேன்னு சொல்றதுக்கு அவர் வெக்கப்படல. அப்படின்னாக்கா நான் பாவியா இருக்கிற மனுஷன், இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை நான் ஏன் பார்க்கணும்? நான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து எப்படி எனக்கு பணிவிடை செய்தாரோ, என் பாவத்தில் சிலுவையில் சுமந்து தீர்த்தனை மீட்டாரோ, அதே போல இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் பாவிகளாகிய மனுஷர்களுக்கு நான் பணிவிடை செய்வேன். இதுதான் கிறிஸ்தவம். அவங்க பாவத்தை நான் பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு நான் நற்கிரியை செய்வேன். எப்படி இயேசு கிறிஸ்து எனக்கு நற்கிரியை செய்தாரோ அதே போல நானும் என் சகோதரர்களுக்கு என்ன செய்வேன்? நற்கிரியை செய்வேன். இதுதான் கிறிஸ்தவம். இப்போ இயேசு கிறிஸ்து என் ரட்சகர்னு நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இப்போ நம்ம எங்கே உக்காந்துங்கிறோம்? இயேசு கிறிஸ்து யார் பாவத்துக்காக மரித்தாரு? அப்போ இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே உக்காந்துங்கிறாரு? அப்போ நான் இப்போ எங்கே இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து யார் பாவத்துக்காக மரித்தார்? இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் பாவத்துக்கு மரித்தார் அப்படின்னா அவர் என்னுடையவர். அவர் இப்போ எங்கே உட்காந்துங்கிறாரு? உன்னதத்தில் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்துங்கிறாருன்னா இப்போ நானும் எங்கே உட்காந்துங்கிறேன்? இந்த மேன்மையை என்னைக்கு கிறிஸ்தவன் உணர்றானோ அன்னைக்கு தான் நம்ம அவனுக்கு பூர்ண ரட்சிப்பு. ஏன்னா அவர் என் சகோதரன் சொல்லிட்டார். என்ன இப்போ எடுத்து வாசிங்க. எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம். எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம். 2வது அதிகாரத்தில் அதில் 4ஆம் வசனம் வாசி. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? எப்பா தயவு செய்து சொல்றேன், நீ யார் என்பதை இன்னைக்கு புரிந்து கொள். நீ தேவ பிள்ளை. இயேசு கிறிஸ்து ஏன் பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்று சொன்னால், அவர் உயிரோடு எழுந்தாரே, நானும் அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். முன்னாடி பாவ மனுஷனாக இருந்தேன், இப்போது தேவனுடைய பிள்ளையாக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் யாருடைய பிள்ளை? அதனால தான் இயேசு கிறிஸ்து என்னை சகோதரன் சொல்ல வெட்கப்படல. ஆமெனா? இப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட தேவன் என்னை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. தேவாதி தேவனே உமது பரிசுத்த நாமத்துக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். நம்மளை
அவரோடு கூட எழுப்பி உன்னதத்தில் அவரோடு கூட இயேசு கிறிஸ்து உட்கார செய்திருக்கிறாராம். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? உன்னதத்தில் இருக்கிறோம். இந்த உன்னத அனுபவம் நமக்குள்ள வருது பாருங்க. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவர்கள் பூமியில இல்லை, உன்னதத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம். இப்போ இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறதுக்கு முன்னாடி கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதாங்க கிறிஸ்தவம், இதான் கிறிஸ்தவம். நீங்கள் மரித்தீர்கள், உங்க உயிர் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய அந்த அன்புக்குள்ளே மறைந்திருக்கிறதாம். வர கிறிஸ்துவுடனே உங்கள் ஜீவன், உங்கள் உயிர் கிறிஸ்துவுடனே கூட யாருக்குள்ள மறைந்திருக்குதாம். இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் கற்பனை பண்ணுங்களேன். உங்களால தேவ அன்பை விட்டு வெளியே வரவே முடியாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரன குமாரனே வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? என் உயிர் இயேசு கிறிஸ்து உடனே கூட பிதாவாகிய தேவனுக்குள்ள மறைஞ்சிருக்குதான். அப்ப நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டேன். ஆமேனா? எனக்கு சாவு கிடையாது. ஆமேனா? நான் தேவன் என்றென்றைக்கு நித்தியமானவர். இயேசு கிறிஸ்து உடனே இப்ப என் உயிர் தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. நான் தேவ பிள்ளை. ஆமேனா? நீ தேவ பிள்ளையா இருப்பது உண்மையானால் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் மேல அன்பு கூறுவாய். அவன் குறைய நீ பார்க்கவே மாட்ட. இதுதான் உனக்கு அடையாளம். நீ உண்மையிலேயே தேவ பிள்ளையாக தேவனுடைய சமூகத்துக்கு போவது உண்மையானால் நீ தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனுக்கு நீ என்ன செய்வ? நன்மை செய்வாய், நற்கிரியைகளை செய்வாய். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நற்கிரியை செய்றீங்க? உங்க வீட்டில் கவனி, உங்க வீட்டில் கணவன் மனைவி, அம்மா அப்பா, பிள்ளைங்க, இந்த உறவில் அவங்க என்ன பாவம் செய்கிறாங்க, என்ன துரோகம் செய்கிறாங்கல்ல நீ பார்க்காம இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அவங்களுக்கு நான் நல்ல காரியத்தை செய்வேன், நற்கிரியை நான் செய்வேன். எங்க அம்மாவை நான் விசாரிப்பேன், எங்க அப்பாவை நான் விசாரிப்பேன், என் மனைவி இடத்துல அன்பு கூறுவேன். இந்த உறவுகள் பலப்படுது அப்படின்னா, இந்த உறவுக்காக நீ உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய்னு சொன்னா உன் உயிர் பிதாவுக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுடனே கூட பிதாவாகிய தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. நீ வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவாய். நற்கிரியைகளை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். முன்னாடி பகை, முன்னாடி தன் சகோதரனை பகைத்தாய், கொலைபாதகம், கோபப்பட்ட, முன்னாடி கோபப்பட்ட தானே, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன். முன்னாடி நான் சபிக்கப்பட்டவன், ஆனா இன்னைக்கு நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆமேனா? முன்னாடி எனக்கு பகை இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு அன்பு இருக்கிறது. தேவ பிள்ளைகள் யாரையும் நான் கடிந்து கொள்ள முடியாது, கடிந்து கொள்ளுதலே வராது. அவர்களுக்காக நான் என்ன செய்யலாம்? உன் உறவுகள்லாம் தாண்டி, நல்லா கவனிங்க, முதல்ல உன் உறவுகளில் ஒரு அன்பு இருக்க வேண்டும். அடுத்தது உன் உறவுகள்லாம் தாண்டி, இந்த மாம்ச சம்பந்தமெல்லாம் தாண்டி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்கிற அந்த பார்வை வந்து கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நற்கிரியைகளை மட்டும் செய்வீர்கள். இதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளம். உண்மையான ரட்சிப்பின் அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் மேல அன்பா இருப்பீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நாம் பாவியா இருக்கையில எனக்காக உயிரை கொடுத்தாரு. நான் எதுக்கு இன்னொருத்தருடைய பாவத்தை நான் பார்க்கணும்? இந்த தேவ அன்பு என்னுடைய இருதயத்துக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்குமே ஆனால் யாருடைய பாவத்தையும் பார்க்க மாட்டேன், மாறாக ரெடி ஆயிட்டேன். இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய சரீரத்தை எனக்காக சிலுவையில் அந்த கேடு அடைய செய்து சிலுவையில் மரித்தாரோ, என் சகோதரனுக்காக என் உடம்பெல்லாம் இரத்த காயம் ரணகாயம் வருகிற வரைக்கும் நான் வேலை செய்வேன். என் மாமியாருக்காகத்தான் நான் இருக்கிறேன்,
என் மருமகளுக்காகத்தான் அந்த 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 உணர்வு மாறிடும். எத்தனை பேர் அப்பா அம்மா விசாரிக்கிறீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க பிதா கிட்ட இருக்கிறீங்க என்பதற்கான அடையாளம் உங்க அம்மா அப்பா விசாரிப்பீங்க. நற்கிரியை செஞ்சு உங்ககிட்ட நல்ல காரியம்னா என்ன? மற்றவர்கள் மனம் குளிர, மற்றவர்கள் மனம் மகிழ, மற்றவருடைய இருதயத்தை பூரிப்பாக்குகிற அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கும். இதுதான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த அனுபவம். இந்த 8 காட்சிகளில தேவன் தம்மை உயிரோடு இருக்கிறவராக, இயேசு தேவன் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தாரே, இவ்வளவு சாட்சியை விட ஒரு மகிமையான சாட்சி. அந்த சாட்சிகளோடு கூட என் வாழ்க்கையில என் கர்த்தர் என்னை தேடி வந்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? என் வாழ்க்கையில நன்மைகளை செய்திருக்கிறார். அப்படியானால் தேவன் என்னை நற்கிரியைகளை செய்வதற்காக என்னை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார், என்னை மறுபடியும் சிருஷ்டித்திருக்கிறார். இப்ப எடுத்து வாசி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசி அந்த வசனத்தை. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாய் சிருஷ்டிக்கப்பட்டு விட்டோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? நாம் இப்போது புது சிருஷ்டி. பழைய பாவங்கள் இப்ப இல்ல. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தில் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருமே புது சிருஷ்டிகள். தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டித்திருக்கிறார். முன்னாடி எல்லாரும் மேல கோபப்பட்டேன், ரத்தம் சிந்தினேன், ரத்த கரை என் கையில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என் சகோதரர்களுக்காக நான் பலியாவேன், நற்கிரியைகளை செய்து கொண்டே இருப்பேன். அதுதான் சபை. ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை பார்க்கும்போது பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எல்லாம் அண்ணன்மார்க, எல்லாம் தங்கச்சிமார்க, அக்காமாருங்க. இந்த உறவு தான். ஏன் நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா. ஆமேனா? அப்போ நாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நற்கிரியைகளை செய்யும்படிக்கு சிருஷ்டிக்கப்பட்டு விட்டோம். இயேசு கிறிஸ்து உன்னதத்தில் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் நான் புது சிருஷ்டிக்கப்பட்டு விட்டேன். இயேசு என்கின்ற ஒரு மனிதன் ஆவியாயிருக்கிற தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். ஆமேனா? அப்போ புது சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கை. இது யாருடைய செய்கை? தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில இனிமே அன்பு பெருக்கெடுத்து ஓடும். ஆமேனா? இந்த உயிர்த்தெழுந்த நாளினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க நற்கிரியை செய்வீங்க. எப்ப நீங்க நற்கிரியை செய்வீங்க? உங்க மனம் நல்லா சந்தோஷமா இருக்கும்போது தான். ஆமேனா? உங்க மனம் நல்லா பூரிக்கும் போது, உங்க மனம் எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுதலை ஆகி சமாதானமா இருக்கும் போது, அப்படியானால் இனிமே உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்க போறதெல்லாம் சந்தோஷம் மட்டுமே. ஆமேனா? நீங்க சந்தோஷமா இருந்தா தான் உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பது என் சகோதரர்களுக்காக நான் பணிவிடை செய்வேன். இதுதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமேனா? அப்ப நீ இனிமே என்ன செய்ய போறீங்கன்னா, உங்க குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம், உன்னதத்தில் இயேசு ராஜா பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசம் இப்போ உங்க மத்தியில் வந்துருச்சு. அதுக்கு தான் நான் அந்த இயேசு ராஜா அப்படியே மேலே தூக்குனா மாதிரி காட்டினேன். அவர் அப்படியே மேலே போய் உன்னதத்திலே தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நம்மை மீட்கிறதுக்காக சீக்கிரமா வரப்போகிறார். யாரை அவர் மீட்கிறார் என்றால், யாரெல்லாம் நற்கிரியை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் நற்கிரியை செய்கிறாங்களோ அப்படியே செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்னென்ன உறவு இருக்குது, அந்த உறவுல நீங்க நற்கிரியை செய்றீங்களா? நற்கிரியை என்ன தெரியுமா?
ஏதோ இந்தா நாலு நாலு பேருக்கு சாப்பாடு செய்யணும், உனக்கும் சேர்த்து ஒரு சாப்பாடு செய்கிற முந்தா புடி அப்படின்னு போட்டு போகிறதல்ல. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன உடல் ஒத்துக்கும், அவங்கள உன் சிந்தனையில் வச்சு அவர்களுடைய உணர்வாகவே நீ வாழ்வியே. அதுதான் புது சிருஷ்டியின் அனுபவம். ஏதோ 10ல் 1 11 நான் செஞ்சுட்டு போகிறேன் அது அல்ல. உன்னை சுற்றி இருக்கிற அல்லது உன் சபையில் இருக்கிற அல்லது உன்னை எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார். அந்த இடத்துல உனக்கு ஒரு ஒரு பணிவிடையை நியமித்திருப்பார். அந்த பணிவிடையில் அவர்களுக்கு நான் என்ன செய்யணும், என் கடமை என்ன? ஆக தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர்களுடைய உணர்வை புரிஞ்சிக்கின்னு நீ இறங்கி பணிவிடை செய்வ. இப்போ உன் சரீரத்தை இயேசு கிறிஸ்து எப்படி அந்த கேடு அடைவதற்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல உன் சரீர சுகத்தை நீ விரும்ப மாட்டேன். ஏன்னா இப்போ உன் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமெனா? இயேசு கிறிஸ்து தரித்து கொண்ட நற்கிரியை மட்டுமே செய்வ. இந்த நற்கிரியை உங்கள் குடும்பங்களிலே வளர்ந்தோங்கும். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், இனிமேல் உங்கள் குடும்பம் சண்டையே இருக்காது. ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறவருடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் எல்லாம் இனிமேல் சமாதானத்தை மட்டுமே பார்க்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் கண்ணிலேயே நீங்கள் பார்த்துட்டீங்க. ஏன்னா 1000 பிரசங்கம் பண்ணாலும் ஒரே ஒரு படக்காட்சியை காட்டுடைய மனசில் பதியும். ஏன்னா நம்மளாம் மாம்சத்தில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த காட்சியை இயேசு கிறிஸ்து எப்படி 40 நாள் காட்சி கொடுத்தார், யார் யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்தார் என்பதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து அப்படியே பரத்துக்கு போனார் என்பதை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. ஆமேனா? அதனால தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணினோம். ஆமேனா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு டைம் ட்ராவல் பண்ணினோம். அது நம்முடைய கண்கள் இப்போது கண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் அவர் வலது பசத்தில் உட்கார்ந்திருக்கிறது உண்மை என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், அது சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஆனால், நற்கிரியை 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 நன்மையை மட்டுமே நீங்கள் செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ள உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு தலைமையிலும் சுமர பண்ணுகிறார். ஆமென் சொல்லாமா? இனிமே உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை மட்டுமே நீங்கள் பார்ப்பீர்கள், சந்தோஷத்தை மட்டுமே பார்ப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் பரிபூர்ணமாய் விசுவாசத்துக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். நீங்கள் மகிமை அடைவீர்கள். ஆமேனா? நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு அன்புள்ள